நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். PINK 4 FOUR 6 SIX. எல்லாரும் ஒன்னா தூங்குற மாதிரி பெரிய ரூமா பாத்துருக்கலாம். நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ண தானே இந்த டூர்க்கே வந்திருக்கோம். சொல்லணும்னா இப்ப நம்ம 2 ரூம் எடுத்திருக்கோம். பிரீத்தி நீயும் ஆர்கேவும் அந்த ரூம் எடுத்துக்கோங்க. நான் எங்க பசங்களோடவே தூங்கிக்கிறேன். வெண்ணுக்குட்டா வந்து படுத்துக்கப்பா. நான் இவங்க கூட எல்லாம் படுக்க மாட்டேன். நீ அங்கிள் கூட போய் பக்கத்து ரூம்ல படுத்துக்கோ. ஆமா வேணும், நம்ம இவங்க கூட எல்லாம் கம்பெனி சேர வேண்டாம். வா, நமக்கு வேற ரூம் இருக்கு. ஆர்கே அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீ சும்மா அவனை குறை சொல்லாத. அவன் ரொம்ப ஸ்மார்ட் பையன். ஆர்கே ஜித்துவையும் கூட கூட்டிட்டு போங்க. அது சரி, ஆம்பளைங்களை வெளியில அமிச்சிட்டு பொம்பளைங்களா நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நடக்கட்டும். வெண்ணுக்குட்டா இங்கே இருக்கட்டும், அதுதான் நல்லது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பாலா. வினு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவன் இங்கே படுத்து தூங்கட்டும் பிரீத்தி. அவனுக்கு இல்ல, உனக்கு அவனை விட்டு பிரிய மனசே வர மாட்டேங்குது. அவனோட குறும்புத்தனம். அவன் குறும்புத்தனம் பண்ண என்ன, அதை விட அதிகமான பொறுப்பு உன் பொண்ணுக்கு இருக்குல்ல. எல்லா விஷயத்திலயும் பொறுப்பா இருக்கா. அது அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கஷ்டம் எல்லாமே அவளுக்கு நல்லா தெரியும். பொறுப்புகளை சின்ன வயசுல இருந்தே சுமக்கணுங்கிற பொறுப்பு அவகிட்ட இருக்கு. BLUNGE இப்ப சொல்லு. இது SEVEN SIX. ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க. GREEN. ஏய் ஜித்து, எழுந்திரி, நம்ம அந்த ரூமுக்கு போலாம். வாடா வேணும். அப்ப பிள்ளைங்களா, குட் நைட். குட் நைட். வா. நீ பயப்படாத, அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். வா. வினு, உனக்கு ரூம் பிடிச்சிருக்கா? ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கா? வா. ஜித்து, அப்பாவோட போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரொம்ப போர் அடிக்குதுப்பா, கொஞ்ச நேரத்துல குடுக்கறேன். இதை நீ உடனே வைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வினு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு. அவன் கூட என்ன பேசுறது? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். குட் நைட். வினு, நீ வீட்ல இருக்கும்போது எப்ப தூங்குவ? சில சமயம் 8:30 மணிக்கு, இல்லனா 11 மணிக்கு. தூக்கம் வரும்போது தான் தூங்குறது என் பழக்கம். தூக்கம் வருதா என்ன? எனக்கு எப்பவுமே 12 மணிக்கு மேலதான் தூக்கமே வரும். டிவியில நீ டெய்லி பாக்குற ப்ரோக்ராம் என்ன? எங்க வீட்ல டிவின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. டிவி ஃபெட்னு எதுவுமே கிடையாது. உனக்கு பிடிச்ச மாதிரியான சேனலை நான் வைக்கிறேன். நாம இன்னைக்கு தூக்கம் வர வரைக்கும் டிவி பார்க்கலாம், சரியா? ஓகே. அங்க வந்து அவங்க பிரச்சனை பண்ணதை நினைச்சு கவலைப்படாத. அதுவும் வேலையை பாதிக்காம நான் பாத்துக்கிறேன். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உன் ஹஸ்பண்ட் வெளியில வேலை பாக்குறாருன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
பாலா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? வெனக்குட்டன் தூங்கிருப்பானா இல்லையா? இப்ப நீ அதை தான் பெருசா யோசிச்சுட்டு இருக்கியா? சரி வெயிட் பண்ணு, ஆர்கேக்கு கால் பண்றேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. லைனே போகல. தூங்கிருப்பாங்க. இல்ல, இவ்ளோ சீக்கிரம் தூங்க மாட்டாங்க. ஒருவேளை 2 பேரையும் கூட்டிட்டு ஆர்கே வெளியே போயிருப்பாரோ? நம்ம கிட்ட சொல்லாம போவாங்களா என்ன? நாம அங்க போய் பார்த்துட்டு வரலாமா? வெனுக்குட்டா தூங்கலன்னா நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். நம்மளோட எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு சந்தோஷமா இருக்கதான் நாம வந்திருக்கோம். ஆனா நீ மட்டும் ரொம்ப டென்ஷனாவே இருக்க. முதலா என் வீட்டை விட்டுட்டு 2 குழந்தைங்களோட இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். அதனாலதான். நீங்க மட்டும் இல்லல்ல, நம்ம எல்லாரும் தானே இருக்கோம். அப்புறம் ஏன் பயப்படுற? எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லடி. வினுக்குட்டனை நினைச்சுதான் என் மனசு ரொம்பவே கவலைப்படுது. அவன் சுபாவம் தெரியும் இல்லையா? அவன் சைட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த டூருக்கு வந்திருக்கிற எல்லாரோடைய சந்தோஷமும் வீணா போயிடும். அவன் மேல நீ அதிகமா கவனம் செலுத்துறது தான் உன் பிரச்சனையே. நீ ஏன் இப்படி இருக்கன்னு இப்பதான் எனக்கே புரியுது. அவன் இன்னொரு ரூம்ல இருக்கான். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு நீ பயந்துட்டு இருக்க. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் முதல்ல என்னை விட்டுட்டு தனியா படுக்க போயிருக்கான். அப்போ அவன் காணாம போயிருந்தப்போ? அவன் காணாம போனப்போ நான் அனுபவிச்ச ஸ்ட்ரெஸ் எல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ வா, நம்ம போய் பார்க்கலாம். டிவி ஓடிட்டு இருக்கு, இன்னும் தூங்கல போல. வீட்ல எப்பவுமே ஆர்கே வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கும்போது 12 மணி ஆயிடும். யார் வந்திருப்பாங்க? பார்க்கலாம். என்ன 2 பேரும் என்கொயரி பண்ண வந்துட்டீங்களா? பின்ன என்ன, உங்களுக்கு ஃபோன் பண்ண போவே மாட்டேங்குது. வாங்க. நம்ம பையன் தூங்கிட்டான் போல. டிவி ஆன் பண்ணதுலேருந்தே வினு கூட தனியா தான் இருக்கான். அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் நானும் தூங்காம இருக்கேன். ஆர்கே, நீங்க தூங்குங்க. நான் இவனை பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இப்ப நாங்க எதுக்கு வந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமே. இவன் என்ன பண்றான்னு இவ கேட்டுக்கிட்டே இருந்தா. இவ தூங்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதான் நான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். பார்த்தால அவன் இங்க நல்லா உட்காந்து ஜாலியா டிவி பாக்குறான். தொல்லை பண்ணாம வா. பிரீத்தி, நீ இங்க படுத்துக்கோ. நான் இவனை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வினு கொஞ்ச நேரத்துல இப்ப தூங்கிடுவான். இப்ப நீ கூட்டிட்டு போக வேண்டாம். இவன் உட்காந்து விடியற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆர்கே, நான் இவனை கூட்டிட்டு போயிடுறேன். சரி, போகட்டும், விடுங்க. கடைசி வரைக்கும் 2 பேரும் தூங்க மாட்டாங்க. வினு, வா போலாம். டிவி பார்த்தது போதும். டேய் வினுக்குட்டா, வாடா. போங்க. உன் போன்ல இருந்து கால் வருது பாலா. ஹலோ. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க ஆண்டி? பக்கத்து ரூம்ல தான் இருக்கோம்மா. லட்சு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அம்மா இல்லன்னு அழுதுட்டு இருக்கா. ஐயோ, ஏதோ வர இருமா. லட்சு அழுதுட்டு இருக்காளாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் வினுக்குட்டா, எந்திரிச்சு வா. அம்மா நீங்க கிளம்புங்க, நான் இத பார்த்துட்டு தான் வருவேன். இத பாத்துக்கிட்டு இருந்தேன்னா காலையில எந்திரிக்க லேட் ஆயிடும்டா. பார்த்தது வரைக்கும் போதும். ஆர்கே, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமே பாலா. இவன் தூங்க மாட்டான், அதனாலதான் சொல்றேன். ஐயோ, டிவி ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்றாங்களோ? நான் தான் ஆஃப் பண்ணேன். இதுக்கப்புறம் அது வராது. நீ எந்திரிச்சு வா. நான் தான் இங்கே படுக்கிறேன்னு சொல்லிட்டலமா. வேண்டாம், நீ அங்கிளை தூங்க விட மாட்டேன். நீ எந்திரிச்சு வா, நம்ம ஒண்ணா போய் படுத்துக்கலாம். வா.
சுமேஷ், யார் அது? சொல்லுடா, யார் அந்த பொண்ணு? அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? டேய், நான் யாருன்னு உனக்கு சொல்லணுமா என்ன? சொல்லுமாடா. நீ உன் கூட பிறந்தவங்களையும் அப்பா அம்மாவையும் ஏமாத்திட்ட. இப்போ உன் பொண்டாட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்கல்ல? என்ன பல பிரச்சனை? நீ ஒண்ணு என்ன கேள்வி கேட்காத. இந்த ஆள் ரூம்ல இருந்து தானே இப்ப நீ வெளியில வர. இந்த ராத்திரில நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு? என்னடா பேசிட்டு இருக்க? ஆர்கே விடுங்க ஆர்கே, சொன்னா கேளுங்க. எங்க அண்ணனை ஜெயில தள்ளிட்டு நீ இப்படி ராத்திரியானா கண்ணவங்க கூட ஹோட்டல்ல சுத்திக்கிட்டு இருக்கல்ல? ஆர்கே வேண்டாம். ஆர்கே வேண்டாம் ஆர்கே. விடுங்க. என்ன பேசுற? விடுங்க ஆர்கே. என்ன பண்ற மர உன்னை? வேண்டாம். விடுங்கன்னு சொல்றேன்ல. உன் கள்ள காதலி கூப்பிட்டு இங்க இருந்து போடா. பாலா, இங்க என்ன நடக்குது? இவன் வேணுகோபாலுடைய தம்பி. என் அத்தையோட பொண்ணு ஆஷாவை கல்யாணம் பண்ணது இவன் தான். இவன் இப்போ அந்த பொண்ணு கூட லாட்ஜில் ரூம் போட்டிருக்கான். அதை கேட்கறதுக்கு நீ யாருடி? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு? அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தெரியணும். என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு தான் நீ இப்ப இவ கூட சுத்திக்கிட்டு இருக்க. அவ என் பொண்டாட்டியோ காதலியோ யாரா வேணா இருக்கட்டும், அதை பத்தி உனக்கு என்ன? இந்த ஆளுக்கும் உனக்கும் இருக்க கள்ள தொடர்பை நான் கண்டுபிடிச்ச உடனே என்ன பத்தி கேட்க வரியா? இப்ப இவன் தான் உன்னோட ரகசிய காதலனா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. டேய். ஆர்கே, ஐயோ, ஆர்கே வேண்டாம். என்னடா பேசுற? ஆர்கே, டேய், கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு கண்டவ கூட ஊர் சுத்திட்டு இருக்க பொறுக்கி நீ என்ன தப்பா பேசுறியா? இனி உன் வாயிலேந்து ஒரு வார்த்தை தப்பா வந்தது நாக்கு இருக்காது பாத்துக்க. நான் என்ன கையால் ஆகாதவன்னு நினைச்சிட்டியா? ரெண்டு பொண்ணுங்களை கூட்டு வந்து ரூம் எடுத்துட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா நீ? போடா வாடி. டேய், எங்கடா போற? நான் உன்னை விடுறதா இல்ல. ஆர்கே, ஆர்கே அவனை விடுங்க ஆர்கே. இல்லன்னா நமக்கு தான் கஷ்டம். கண்டபடி பேசும்போது எதுக்கு இருக்க ஆள் யாருன்னு பார்த்து பேசணும். ஆர்கே அவனை விட்டுருங்க. கேளுங்க ஆர்கே ஆர்கே, விடுங்க ஆர்கே. என்னாச்சு சார்? என்ன சார் இங்க பிரச்சனை? இந்த மாதிரி கண்டவனுக்குலாம் ரூம் கொடுத்தீங்கன்னா அது உங்க கிரெடிபிலிட்டியை தான் பாதிக்கும். வாடி நம்ம போலாம். இப்ப புரிஞ்சிருச்சு நீ எப்படி அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இவ்வளவு ஆடம்பரமா வாழ்றேன்னு. உன்னோட ஆட்டத்தை நானு அடக்க போறேன்டி. நீ வாடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி தான் சார் 2 நாள் ரூம் எடுத்தாங்க. சாரி சார், இப்போ நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே. இங்க என்னமா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆர்கே, ஆர்கே விடுங்க ஆர்கே. ஆர்கே வேண்டாம்.
பாலா ம் வினுக்குட்டா, பக்கத்து ரூம்ல இருக்காமா. என்னால இப்போ நீங்க அவமானப்பட்டுட்டீங்கல்ல. நீ என்ன அதை தெரிஞ்சாம பண்ணுன? ஏதோ நடந்து போச்சு. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட நானும் இப்படிதான் இருந்திருப்பேன். விடுடி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் அவன் ச்சே. நான் இப்ப ஆஷாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சுமேஷ் அப்படிங்கிற பேருக்காக அவ உயிர் கொடுக்க கூட தயாரா இருக்கா. இவனை ஏற்கனவே எனக்கு தெரியும். வண்டி சேல்ஸ் பண்றேங்கிற பேர்ல நிறைய தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்க ஆபத்தான ஆளுமை. பணம் இருக்க வீட்டு பொண்ணுங்களா பார்த்து காதலிச்சு மயக்கி அவ கூட இருக்க லவ் முறிக்கிறதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்கள்ட்டயே பேரம் பேசுற மோசமான ஆளுமை. அப்படிதானே அவன் ஆஷாவையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். ஃபேமிலியை பத்தி தெரியாம என்ன எதுன்னு சரியா விசாரிக்காம ஒருத்தங்க கூட ஓடி வந்திருக்காளே. அவ ஃபியூச்சரை நினைச்சு நீ கவலைப்படாத பாலா. என் அகிலா மாதிரி நான் தூக்கி வளர்த்த பொண்ணுதான் ஆஷா. இதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சுதான். இப்ப நம்ம அதை பத்தி யோசனை பண்ண வேண்டாம். இப்ப அவன் வெளியே போய் உன்னை பத்தி தப்பா என்னெல்லாம் சொல்ல போறானோ தெரியல. அவன் என்ன சொல்லுவான்? ஒருவேளை தேவையில்லாத விஷயத்தை அவன் பரப்புனா நடு ரோட்ல வச்சு அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அடிக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க. பாலா இப்போ யார் கூட ஹோட்டல்ல தங்கியிருக்கான்னு தானே சொல்லுவான். ஊர் உலகத்துல அவன் சொல்றதான் எல்லாரும் நம்புவாங்க. அவன் கள்ள தொடர்பு விஷயத்த நாம வெளியில சொல்லாம இருக்க கண்டிப்பா பாலா அவன் பழி சொல்லுவான். பாலா மேலதான் மொத்த பழியும் வரும். அவன் உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் வெளியில சொல்றதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி இருந்தான்னு நாம எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆகணும் பாலா. சரி, பொழுது விடியட்டும். அவன் விடியறதுக்குள்ள பாதி கதையை மாத்திடுவான். அவன் வீட்லயாவது நம்ம இதை பத்தி சொல்லணுங்க. உனக்கு கெட்ட பேரு வராம இருக்கணும்னா நாம அதை பண்ணணும் பாலா. எவ்வளவு நேரம் தான் இப்படி யோசிச்சுட்டே இருப்ப? பிரீத்தி சொல்றதுதான் சரி பாலா. நீ குழந்தைங்களோட டூர் வந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? இங்க வச்சு சுமேஷை நீ வேற ஒரு பொண்ணு கூட பார்த்திருக்க. அதை பத்தி நீ அவங்கள்ட்ட சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை பாலா. சொல்றது ஈஸி தான். ஆனா அது கேக்குறவங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே. நான் இதை ஆஷா கிட்ட தான் சொல்லி ஆகணும். அவ இதை நம்பினானா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கல்யாண பந்தம் இதோட முடிஞ்சிடும். அப்படி நீ சொல்லாம விட்டுட்டா வாழ்நாள் முழுக்க இவன் அவன் பொண்டாட்டிய நல்லாவே ஏமாத்திட்டு இருப்பான். பணம் ஒன்று மட்டுமே லட்சியமா வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தன் ஆஷாவோட பேர்ல சொத்துக்களை மாத்தினதுக்கு அப்புறம் அவங்கள கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சுமேஷ் முயற்சி பண்ணுவான். கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை வார்த்தை காமிச்சுதான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். நீ உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லு. உனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ நம்பரை கூட நான் பேசுறேன். அதெல்லாம் வேண்டாம் பிரீத்தி. நாமளா சொல்லி ஆஷாக்கு இந்த விஷயம் தெரியறதை விட இப்படி ஒரு உறவை ஆஷா நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அவனோட கள்ள தொடர்பு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சதால அவன் மனசுல என்ன பிளான் வச்சிருந்தானோ அதை கூடிய சீக்கிரத்தில் நடத்தி காமிச்சிருவான். அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்றது நல்லது. நான் இப்ப என்ன சொன்னாலும் ஆஷா கண்டிப்பா அதை நம்பவே மாட்டான். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அனில் அக்காவும் சதீஷ் மாமும் வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நான் இதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட முடிவை கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்னோட விருப்பம் பாலா. இப்பவே மூட் ஆஃப் ஆனதால நாளைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம ஏன் திரும்ப போறோம்னு குழந்தைங்க கேட்டாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். நாம இதுக்காக 2 நாள் ஒதுக்கி வச்சுட்டு தானே வந்திருக்கோம். இதுல எந்த மாற்றமும் வேண்டாம். நாளைக்கு எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த பிளான் மாதிரியே நடக்கட்டும். அப்படின்னா நம்ம காலையிலேயே
இங்கேருந்து செக் அவுட் பண்ணிடலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.